வணக்கம் மக்களே. நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? If p of x equal to 7x cube minus 5x square plus 3x minus 9, what is the sum of p of minus 1 and p of 2 ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது p of x equal to 7 x ன் அடுக்கு 3 minus 5x ன் அடுக்கு 2 plus 3x minus 9 எனில் p of minus 1 மற்றும் p of minus 2 இவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? பார்த்துலாம் ஒன்றும் பயந்துட வேண்டாம். சரிங்களா? p of x ஓட மதிப்பு நம்மளுக்கு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? p of x equal to 7x ன் அடுக்கு 3 minus 5x ன் அடுக்கு 2 plus 3x ன் அடுக்கு x ன் அடுக்கு 1 சரி இருக்கட்டும் minus 9 எப்படி இருக்கு. சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? p of minus 1 சரிங்களா? p of 2 சரிங்களா? இதனுடைய கூடுதல் சரிங்களா? இது ரெண்டினுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்? p of minus 1 என்னன்னு தெரியணும், p of 2 என்னன்னு தெரியணும். அப்பதான் அது ரெண்டத்தையும் கூட்ட முடியும். சரிங்களா? சரி, p of minus 1 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இங்க p of x இருக்கு, இங்க p of minus 1 இருக்கு. நல்லா பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க x இருக்கக்கூடிய இடத்துல இங்க -1 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் -1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு p of minus 1 ஓட வேல்யூ கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? சரி, பண்ணிடுவோமா? சரி, p of minus 1 சரிங்களா? x இருக்கக்கூடிய இடத்துல -1 போடுறேன். சரிங்களா? அப்ப 7 x இருக்கக்கூடிய இடத்துல -1 to the whole cube minus 5 x இருக்கக்கூடிய இடத்துல -1 to the whole square plus 3 x இருக்கக்கூடிய இடத்துல -1 minus 9. சரிங்களா? சரி, இப்போ சால்வ் பண்ணிடுவோமா? 7 அப்படி இருக்கட்டும், -1 the whole cube ன்னு இருக்கு. சரிங்களா? -1 the whole cube னா என்ன? -1 3 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 into -1 +1 +1 into -1 -1. சரிங்களா? சரி, into -1 சரி இருக்கட்டும், -5 இங்க -1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? -1 2 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்ப -1 into -1 +1. சரிங்களா? சரி, +3 into -1 சரிங்களா? அப்போ +3 -1 மல்டிப்ளை பண்ணல -3 ஆயிரும். சரிங்களா? சரி, -9. இப்போ நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்கு? -7 -5 -3 -7 தானே? சரி, கரெக்டாவே போட்டுக்கிறேன், இல்ல குழம்பிரும் எல்லாத்துக்கும். -7 சரிங்களா? சரி, -7 -5 நம்மளுக்கு -7 -5 நம்ம என்னங்க பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். ஆனா மைனஸ் சிம்பிள் போடணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விதி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் கூட்ட தான் செய்யணும். ஏன்னா சிம்பிள் சேமா இருக்கு. சரிங்களா? சிம்பிள் சேமா இருந்துச்சுன்னா கூட்டணும், ஆனா மைனஸ் சிம்பிளை போடணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ -7 -5 -12 -12 -3 -15 -15 -9 -24. சரிங்களா? இதான ஆன்சரா இருக்கும். சரி இருக்கட்டும். அப்போ p of -1 நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. என்ன? -24. சரிங்களா? சரி இருக்கட்டும். இந்த விதி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும். இங்க என்னவா இருக்கு? -7 -5 இருக்கு. அது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும், ஆனா மைனஸ் சிம்பிள் போடணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு p of -1 ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. p of 2 வினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப x இருக்கக்கூடிய இடத்துல நான் 2 போடணும். சரிங்களா? அப்ப 7 into x இருக்கக்கூடிய இடத்துல 2 கியூப் மைனஸ் 5 into 2 அதாவது x இருக்கக்கூடிய இடத்துல 2 ஸ்கொயர் பிளஸ் 3 into x இருக்கக்கூடிய இடத்துல 2 மைனஸ் 9. சரிங்களா? சரி, இப்போ சால்வ் பண்ணிடலாம். முதல்ல 7 அப்படியே இருக்கட்டும். 2 கியூப்னா நம்மளுக்கு என்னது? 2 3 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம் இல்லையா? சரி, அப்போ 2 கியூப்னா 2 into 2 4 4 into 2 8. சரிங்களா? சரி இருக்கட்டும். மைனஸ் 5 into 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் என்னது? 4. சரிங்களா? பிளஸ் 3 6 மைனஸ் 9. சரிங்களா? சரி, அப்போ இங்க என்ன பண்ணும்? இதை பெருக்கணுமா? இதையும் பெருக்கணுமா? பெருக்கிடுவோமா? அப்போ 7 8 56 மைனஸ் 5 20 பிளஸ் 6 மைனஸ் 9 இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்க பிளஸ் இருக்கு, இதுலயே ஒரு பிளஸ் டேர்ம் இருக்கு. இது ரெண்டையும் கூட்டிக்குவோம். இங்க ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு. இதையும் கூட்டினா நான் மைனஸ் சிம்பிளை போடணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்து டைரக்டா சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்டே என்ன பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டத்தையும் கூட்டுவோம், இது ரெண்டத்தையும் கூட்டுவோம். சரிங்களா? சரியா?
சரி, அப்போ 56 + 6 62 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? சரி, -20 -9 என்ன கிடைக்கும்? -29ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 62ல இருந்து 29 கழிச்சோம் அப்படின்னா 33ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப P of 2வினுடைய வேல்யூ நம்மளுக்கு 33. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? P of -1 மற்றும் P of 2ன் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லையா? P of -1 P of 2ன் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. P of -1 ஓட வேல்யூ இப்பதான் பார்த்தோம். என்னது? -24. சரிங்களா? சரி, அதை போட்டுக்கலாமா? -24 + 33. சரிங்களா? கூட்ட தான் செய்யணும். சரி, அப்போ 33ல இருந்து 24 கழிச்சோம் அப்படின்னா கடைசியா நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போமா? ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? நல்லா பாருங்க. how many 1/8s are there in 37 1/2ன்னு கேட்டிருக்காங்க. 37 1/2 என்ற கலப்பு பின்னத்தில் எவ்வளவு 1/8 என்ற பின்னம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? அதாவது என்ன கேட்டிருக்காங்க? 37 1/2ல எத்தனை 1/8 இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 37 1/2ல எத்தனை 1/8 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. சரிங்களா? முதல்ல எப்படி இருக்கட்டும், எப்படி வேணா கணக்கு இருந்துட்டு போட்டும், கலப்பு பின்னத்துல இருந்துச்சுன்னா அதை சமப்பின்னமா மாத்திட்டு தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? 37 × 2 74. 74 + 1 75. சரிங்களா? அப்போ 75/2. சரிங்களா? கலப்பு பின்னத்தை சமப்பின்னமாக மாத்தியாச்சு. சரிங்களாங்க? சரி, இப்போ இதுலதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல எத்தனை 1/8 இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டுனாலே நம்ம என்ன பண்ணும்? இதுல தானே நம்மளுக்கு எத்தனை 1/8 இருக்குன்னு தெரியணும். சரிங்களா? இதுலதான் நம்மளுக்கு எத்தனை 1/8 75/2ல தான் எத்தனை 1/8 இருக்குங்கிறத தெரியணும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த 75/2 1/8ஆல வகுத்துருங்க. சரிங்களா? அப்படி வகுத்துட்டீங்கன்னா எத்தனை 1/8 75/2ல இருக்குங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி சமலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். சரிங்களா? அப்போ 75/2 / 1/8. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? 75/2 மேல அப்படிதான் இருக்கும். டிவைடுக்கு கீழே, சரிங்களா, கரெக்டா பார்க்கணும். இந்த டிவைடுக்கு கீழே தான் 1/8 இருக்கு. அந்த 1/8 மேல கொண்டு வரையில 8/1ன்னு தலைகீழாக மாறும், ரெசிப்ரோக்கல்ல மாறும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 2 4 2 8. சரிங்களா? அப்ப 75 × 4 300. இதுதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? என்னது? If 2/3 of 4/5 of 7/8 of a number is 63, then the number is ன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண்ணில் 3/2 பங்கு, 5/4 பங்கு, 8/7 பங்கு, 63 எனில் அவ்வெண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த மாதிரி கணக்கு நம்ம யாருக்குனவே சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஆனா அது டைரக்டாவே என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துட்டு இல் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் போடல தெரியும் பாருங்க. சரிங்களா? இப்போ அதை வேர்டிங்ஸ்ல கொடுத்துட்டாங்க. நம்ம அதை என்ன பண்ண போறோம்? ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுத போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? பார்த்துட்டுலாம் பயந்துட வேண்டாம். ஓர் எண்ணில், சரிங்களா, அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓர் எண்ணில் 3/2 பங்கு, 5/4 பங்கு, 8/7 பங்கு. சரிங்களா? அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த எண்ணை, சரிங்களா, தெரியாத அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டுமா? சரி, இருக்கட்டும். அந்த எக்ஸ்ல, சரிங்களா, அந்த எக்ஸ் ஆகிய தெரியாத அந்த நம்பர்ல 3/2 பங்கு, சரிங்களா, 3/2 பங்கு, 5/4 பங்கு. சரிங்களா? 5/4 பங்கு. 5/4 போட்டக்கூடாது. சரிங்களா? 5/4 பங்கு. சரிங்களா? 3/2 பங்கு, 5/4 பங்கு. சரிங்களா? கரெக்டா போடணும். சரிங்களாங்க? பங்குனாலே என்னதான் பண்ணுவோம்? மல்டிப்ளை தானே பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பங்குனாலே மல்டிப்ளை தான் பண்ணுவோம். சரி, இன்ட்டு 8/7 பங்கு என்னவாக இருக்குதான்? இது எல்லாமே என்னவாக நம்மளுக்கு கிடைக்குதான்? சரிங்களா? இது எல்லாமே என்னவாக கிடைக்குதான்? 63ன்னு கிடைக்குதான். இன்னொரு நல்லா வாசிக்கிறே பாருங்க. ஓர் எண்ணில் 3/2 பங்கு, 5/4 பங்கு, 8/7 பங்கு, 63 எனில். சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் யாது? சரிங்களா? எக்ஸ் ஆகிய அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எக்ஸை தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? சரி, இதுல ஏதாவது சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இங்க பாருங்க.
ஓர் 4 4, இரு 4 8, ஓர் 2 2, ஓர் 2 2. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. அதனால எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு போவோம். சரிங்களா? அப்ப எக்ஸ் இந்த பக்கமே இருக்கட்டும், ஈக்குவல் டு 63 அப்படியே இருக்கட்டும். இங்க இருக்கக்கூடிய டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 வலது பக்கம் போகல, மல்டிபிளிகேஷனுக்கு போகும். சரி, இங்க டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய 5 வலது பக்கம் போகல, மல்டிபிளிகேஷனுக்கு போகும். சரி, மல்டிபிளிகேஷன் சரிங்களா, டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த 7 வலது பக்கம் போகல, டிவைடுக்கு போகும். சரிங்களா? கரெக்டா தானே போட்டிருக்கேன். சரி இருக்கட்டும். இப்போ சால்வ் பண்ணிடுறோமா? ஓர் 7 7, 9 7 63, ஐ 3 15, 15 × 9 135. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இதே நம்மளுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க? எக்ஸில் 2/3, இல் 4/5, இல் 7/8 = 63 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்துட்டாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? சரி, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? இந்த क्वेश्चन ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சரிங்களா? 2018ல கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு எண்ணில் 5ல் ஒரு பங்கின் 3ல் ஒரு பங்கின் 4ல் ஒரு பங்கு 2 எண்ணில் அவ்வெண் யாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேல பார்த்த கணக்கு மாதிரி தான் நான் ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிட்டுமா? ரொம்ப கவனமா கவனிக்கணும். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா அதாவது வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு அதை செஞ்சு பாருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வாங்க கணக்குள்ள என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்களேன். என் நம்பர் இஸ் டபுள்ட். சரிங்களா? அதாவது செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டா அப்படிங்கறத மட்டும் ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. ஆன்சர் கரெக்டா அப்படிங்கிறதுக்கு மட்டும் வீடியோ அதுக்கு அடுத்து பிளே பண்ணி பாருங்க. சரிங்களா? முடியுதான்னு பாருங்க. சரிங்களா? என் நம்பர் இஸ் டபுள்ட் அண்ட் 9 இஸ் ஆடட், the resultant is tripled, it becomes 75. what is that number? சரிங்களா? ஓர் எண்ணில் 2 மடங்குடன் 9ஐ கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, டிஃப்ரெண்டான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஒரு எண் இருக்கு, அந்த எண் என்னன்னே எனக்கு தெரியல. சரிங்களா? ஓர் எண்ணில் சரிங்களா, ஒரு எண் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த எண்ணை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இருக்கட்டுமா? என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? அந்த எண்ணின் 2 மடங்கு. சரிங்களா? அந்த எண்ணை என்ன பண்ணணும்? 2 மடங்கு ஆக்கணும். சரிங்களா? மடங்காக்கனால என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். 2 மடங்குனா 2ஆல பெருக்குவோம். சரிங்களா? அந்த எண்ணின் 2 மடங்கு. சரிங்களா? அப்போ 2x. சரிங்களா? ஓகே தானே? சரி, இருக்கட்டும். 2 மடங்குடன் 5ஐ கூட்டி வரும். சரிங்களா? இந்த எண்ணினுடைய 2 மடங்கோட என்ன பண்ணணும்னா இப்போ 5 கூட்டணும். சரிங்களா? 5 கூட்டணும். சரி, கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் இப்படி நான் என்ன பண்றேன்? கூட்டுறேன். இது ரெண்டத்தையும் கூட்டுறேன். சரிங்களா? இப்படி நான் கூட்டையில எனக்கு ஒரு விடை கிடைச்சிரும். சரிங்களாங்க? எக்ஸ்ன்னு தெரியாது, அப்ப கூட்டி நாங்க போட முடியுமா? கிடையாது. சரிங்களா? ஆனா இப்படி சரிங்களா, கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி கூட்டி வரக்கூடிய அந்த விடையை சரிங்களா, சரிங்களா, விடையை நான் என்ன பண்ணணுமா? மும்மடங்காக மாற்றணுமா? சரிங்களா? அந்த விடையை நான் 3 மடங்காக மாத்தணுமா? இப்பதான் நான் சொன்னேன் என்ன பண்ணணும்? 3 மடங்குனால என்ன பண்ணணும்? பெருக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ இப்படி வரக்கூடிய இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த விடையை இதை நான் கூட்டி போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா எக்ஸ் இருக்கிறதுனால என்னால கூட்டி போட முடியாது. இதுதான் விடையா நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி கூட்டி வரக்கூடிய அந்த விடையை நான் என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்படி 3ஆல பெருக்கணும்னா எனக்கு விடை என்னவாக கிடைக்குதா? விடை என்னவாக கிடைக்குதா? 75ஆக கிடைக்குதா? சரிங்களா? ஓகேவா? இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. எண்ணில் அந்த எண் யாது, அதாவது அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த எண் என்ன, தெரியாத அந்த எண் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு எண்ணில் 2 மடங்குடன் 9ஐ கூட்டினால் வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எண்ணில் அவ்வெண் யாது? சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. சரிங்களா? அப்போ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வர மாதிரி பார்க்கணும். சரிங்களாங்க? சரி, முதல்ல இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கா? சரி, மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. 3 × 2x + 9 பிராக்கெட்குள்ளதான் பிளஸ்ல இருக்கே தவிர எப்படி இருக்கு? மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. சரிங்களா? அப்போ மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்கூடிய 3 நான் என்ன பண்ண போறேன்? வலது பக்கம் கொண்டு வர போறேன். சரிங்களா? சரி, மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போகலனா டிவைடுக்கு போகும். சரிங்களா? அப்ப 2x + 9 அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு 75 அப்படியே தான் இருக்கும். 3 மட்டும் வலது பக்கம் போகல, டிவைடுக்கு போகும். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோமா? ஓர் 3 3, இரு 3 6, மிச்சம் 1 இருக்கு, 15 இருக்கும், ஐ 3 15. சரிங்களா? அப்ப கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2x + 9 = 25 கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப 2x = அதாவது +9 வலது பக்கம் கொண்டு போறேன். சரிங்களாங்க? அப்ப 25 + 9 வலது பக்கம் போவேல -9 ஆகும். சரிங்களா? அப்ப 2x = 25ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 16 கிடைக்கும். சரிங்களா? இப்போ
அந்த எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 2 வலது பக்கம் கொண்டு போங்க சரிங்களா. 16 2 வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும். 1 2 8 2 16. அப்ப x = 8ன்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. அப்ப 8 தான் அந்த ஆன்சர். சரி அடுத்த क्वेश्चन போயிரலாமா. Find the number which when multiplied by 15 is increased by 196. அதாவது ஒரு எண் 15ஆல் பெருக்கப்படும் பொழுது 196ஆக அதிகரிக்கிறது எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஓர் எண் சரிங்களா, ஓர் எண் 15ஆல் பெருக்கப்படுகிறது. ஏதோ ஒரு எண் சரிங்களா, நல்ல கொஸ்டின் வாசிக்கணும். ஏதோ ஒரு எண்ணை 15ஆல் பெருக்குறாங்க சரிங்களா. எழுதிக்கிட்டுமா, அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. சரி, அப்போ அந்த எண் சரிங்களா, தெரியாத அந்த எண்ணை என்ன பண்றாங்களா, 15ஆல பெருக்குறாங்களாம் சரிங்களா. சரி, பெருக்கப்படும் பொழுது 166 அதிகரிக்கிறது சரிங்களா. நல்லா பாத்துக்கணும் சரிங்களாங்க. அதாவது எக்ஸ் அப்படிங்கிற அந்த எண் கூட தான் 15 பெருக்குறாங்க. அப்படி பெருக்கையில எக்ஸ் அப்படிங்கிற அந்த எண்ல தான் என்ன ஆகுதான் 166 அதிகரிக்கிறது சரிங்களா. எக்ஸ் அப்படிங்கிற அந்த எண் அப்படி எக்ஸாவே தான் இருக்கும் சரிங்களா. எக்ஸ் அப்படிங்கிற எண் எக்ஸாவே தான் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸ் ஒரு 7 இருக்குன்னு வைங்களேன், அது 7ஆகத்தான் இருக்கும் சரிங்களா. அந்த எண்ணை சும்மா இருக்காம சரிங்களா, அதை சும்மா இருக்காம நான் 15ஆல பெருக்கிறேன், அதுல அந்த எண்ணில் என்ன ஆகுது 196 அதிகரிக்கி, இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு இது ஆன்சர் கிடையாது சரிங்களா. உங்களுக்கு புரியறதுக்காண்டி எக்ஸ் அப்படிங்கிற எண் எக்ஸாவே தான் இருந்திருக்கு சரிங்களா. அது கூட 15 பெருக்கையில என்ன ஆகுதான் நம்மளுக்கு 166 இன்க்ரீஸ் ஆகுதான். இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. ஒரு எண் 15ஆல் பெருக்கப்படும் பொழுது 166 அதிகரிக்கிறது. அந்த எண்ல தான் 166 அதிகரிக்கிறது சரிங்களா. எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாவே தான் இருந்திருக்கும். அந்த எக்ஸ் கூட 15 பெருக்கையில என்ன இருக்கும், அந்த எக்ஸ் கூட 166 ஆட் ஆயிருக்கும் அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா. 15 பெருக்கையில 196 ஆட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட அர்த்தம் சரிங்களா. எனில் அந்த எண் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களாங்க. அப்ப எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வர மாதிரி பார்க்கணும் சரிங்களா. அப்ப எக்ஸ் இன்ட்டு 15 நம்மளுக்கு என்ன எழுதிக்கலாம், 15 எக்ஸ் எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 196 இருக்கா. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கடுத்து ஈஸியா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. அப்ப எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் தூக்கிட்டு போகணுமா. அப்ப 15 எக்ஸ் இடது பக்கமே இருக்கட்டும் சரிங்களா. எக்ஸை மட்டும் சரிங்களா, வலது பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் நான் இடது பக்கம் தூக்கிட்டு போகல, மைனஸ் எக்ஸ் நான் போட்டுட்டுமா. அப்ப 15 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 196 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. சரி, அப்போ 15 எக்ஸ்ல இருந்து எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா 14 எக்ஸ் கிடைக்குமா, ஈக்குவல் டு 196 சரிங்களா. அப்போ எக்ஸ் சரிங்களா, எக்ஸ் தான் தேவை. அப்போ 14 மட்டும் நான் என்ன பண்ணணும், வலது பக்கம் கொண்டு போகணும் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அப்போ வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும், டிவைடட் பை 14. இங்க ஓர் 14 14, இங்கேயும் ஓர் 14 14, மிச்சம் 5 இருக்கும், 56 இருக்கும். 4 14 56. அப்ப x = 14 கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ கொஸ்டினை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துருச்சு சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரி. நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, அப்பதான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. எக்ஸாம் ஹால்ல போய் வந்து பதட்டம் வந்துடக்கூடாது, அதுக்கு நீங்க நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 6th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களாங்க. சரி, by what number should 3 1/16 be multiplied to get 9 3/16? அதாவது 9 3/16 என்ற பின்னத்தை பெற 3 1/16 என்ற பின்னத்தோடு எந்த பின்னத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. எழுதிக்கோமா முதல்ல. அதாவது 9 3/16 அப்படிங்கிற அந்த பின்னத்தை அந்த பின்னம் நம்மளுக்கு கிடைக்கணுமா சரிங்களா. இந்த பின்னம் நம்மளுக்கு கிடைக்கணுமா, இந்த பின்னம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்றாங்களாம், இந்த 3 1/16 கூட ஏதோ ஒரு பின்னத்தை சரிங்களா, இந்த பின்னத்தோடு ஏதோ ஒரு பின்னத்தை பெருக்கணுமா சரிங்களா, ஏதோ ஒரு பின்னத்தை பெருக்கணுமா சரிங்களா. இது கிடைக்கிறதுக்கு சரிங்களா, இது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, 3 1/16 ஏதோ ஒரு பின்னத்தால பெருக்கணுமா. இப்படி 3 1/16 ஏதோ ஒரு பின்னத்தால பெருக்கையில நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமா, 9 3/16 கிடைக்கணுமா. கொஸ்டின் புரிஞ்சிச்சா சரிங்களா. அப்ப இப்படிதான் ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, அப்போ வாசிக்கிறேன் பாருங்க. 9 3/16 என்ற பின்னத்தை பெற 3 இந்த பின்னத்தை பெற 3 1/16 எந்த பின்னத்தோடு பெருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா. எதால பெருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. அப்ப எக்ஸ், அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், வேற ஒன்றதையுமே பார்க்க கூடாது, முதல்ல கலப்பினத்துல இருந்துச்சா சமப்பின்னமாக மாத்திரணும்னு சொல்லியிருக்கேன்னா. 16 × 9 நம்மளுக்கு 144 சரிங்களா. 144 + 3 147/16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்
சரிங்களாங்க ஈக்குவல் டு 16 இன்ட்டு 3 48 சரிங்களா 48 + 1 49/16 ஈக்குவல் சாரிங்க இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களாங்க ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வலது பக்கம் பாருங்க மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு சரிங்களா மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்கு சரிங்களா பிளஸ்லலாம் இல்லை சரிங்களா பிளஸ்லலாம் இல்லை மல்டிப்ளைல தான் இருக்கு சரிங்களா இது 16 சரிங்களா 16 சரி 16 அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் அதாவது டிவைடுக்கு மேலேயோ டிவைடு கீழேயோ ஏதோ ஒரு மதிப்பு சேமா இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம் சரிதானே சொல்றது சரிதானே இப்போ இங்க இருக்கக்கூடிய 16 இங்க இருக்கக்கூடிய 16 கேன்சல் பண்ணிக்கிட்டுமா பிளஸ்ல இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா கேன்சல்லாம் பண்ண முடியாது சரிங்களாங்க அதான் நம்ம என்ன எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கடுத்து வேணா கேன்சல் பண்ணலாமே தவிர இப்படி டேரக்டாலாம் கேன்சல் பண்ண மல்டிபிகேஷன் இருக்கிறனால டேரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கெல்லாம் எல்சிஎம்லாம் தேவை கிடையாது சரிங்களா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க சரிங்களா இப்போ எக்ஸ் தான் தேவை அப்போ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அப்போ 49 இன்னொரு பக்கம் கொண்டு போகும் சரிங்களாங்க அப்போ 147 அப்படியே இருக்கட்டும் 49 மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்கூடிய 49 வலது பக்கம் சாரி இடது பக்கம் போவையில டிவைடட் பை 49 சரிங்களா ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ ஓர் 49 49 3 49 147 சரிங்களா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 சரிங்களா அப்போ பின்னம் தான் கேட்டிருக்காங்க அப்போ பின்னம்னா வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம் 3/1 கூட போட்டுக்கலாம்ல சரிங்களா ஆப்ஷன்லேயே பாருங்க 3ங்கிறது தான் இருக்கு சரிங்களா ஆப்ஷன் ஏ அதை அழிச்சிட்டேன்னா இந்த இருக்கு சரிங்களா அப்போ ஏதோ ஒரு பின்னத்தை பெருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க 3 அப்படிங்கிறது ஒரு பின்னம் தான் 3/1 எழுதிக்கலாம்ல எந்த நம்பரையும் 1 டிவைட் பண்ணி எழுதுனா அதாவது பிரச்சனையே இருக்காது சரிங்களா எந்த நம்பரும் 1ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்